Hello and good afternoon, children. How are you all? I hope you all are fine and doing good, isn't it? Okay, children. Now, let us learn a new lesson today. Okay? Before we start the new lesson, let us all take out our English book and turn it to page number 62. Lesson number 4. The ant and the grasshopper. The ant and the grasshopper. Okay. Now children, what is a grasshopper? Grasshopper பார்த்திருக்கீங்களா? வெட்டுக்கிளின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. என்ன சொல்லுவாங்க? வெட்டுக்கிளி. Okay, பார்த்திருக்கீங்களா? Have you seen it? You can find grasshoppers in the grass. புல்லுல இருக்கும். புல்லுக்கு மேலே அது என்ன செய்யும், புல்லெல்லாம் திங்கும், பச்சை இலைகள் எல்லாம் திங்கும். நிறைய புல்லாக இருக்கும்ல, இந்த வயல்லலாம் பார்த்தீங்கன்னா புல் நிறையா இருக்கும், நெல்லுலாம் போட்டிருப்போம் இல்லையா. ஸோ அங்கே நடக்கும்போது அந்த கிராஸ் ஹாப்பர்னால் க்ரீன் கலரில் இருக்கும். த கிராஸ் ஹாப்பர் இஸ் இன் வாட் கலர்? விச் கலர் இட் இஸ் இன்? இட் இஸ் இன் க்ரீன் கலர். ஸோ க்ரீன் கலரில் அது என்ன செய்யும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும், சின்னதாகவும், குட்டினா சின்னது ஆனால் நல்லா நீளமாக இருக்கும். கிராஸ் ஹாப்பர் ஃபுல் க்ரீன் கலரில் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த பிக்சர் கிராஸ் ஹாப்பர் பிக்சர் தெரியுதாம்மா உங்களுக்கு? இதுதான் கிராஸ் ஹாப்பருடைய பிக்சர், சரியா? ஸோ இந்த கிராஸ் ஹாப்பரு என்ன செய்யும், அப்படியே பறந்து வந்து ஒட்டிவிடும். கிராஸ் ஹாப்பர்லாம் அழகாக நம்ம பிடிச்சி வச்சு கூட விளையாடுவோம் இல்லையா, சொல்ல பிள்ளையர் அப்படி விளையாடுவாங்க. ஸோ தட் இஸ் அ கிராஸ் ஹாப்பர். நான் ஆஸ்க் யுவர் பேரண்ட்ஸ், உங்களுக்கு தெரியல அப்படின்னா, யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா ஆஸ்க் யுவர் பேரண்ட்ஸ் டு ஷோ இட். ஓகே, அம்மா அப்பாட்ட காட்டுங்கன்னு சொல்லுங்கள், காட்டுவாங்க. Now let us start our lesson. It was a bright day in summer. அப்படின்னா வெயில் காலத்தில் ஒரு பிரகாசமான, அதாவது நல்ல வெளிச்சமாக அழகான, அதை கூராப்பு இல்லாமல், சரியா, அழகாக வெளிச்சமாக பிரகாசமாக இருந்த ஒரு நாள். A little green grasshopper hopped about merrily in a field. என்னதான், ஒரு சின்ன க்ரீன் கலரில் இருக்கிற கிராஸ்ஹாப்பர், ஹாப்ட்னா என்னமா, துள்ளுறது, சரியா, துள்ளி துள்ளி குதிச்சு குதிச்சு வர்றது. அபவுட்னு என்னது, சுற்றி, அரவுண்ட், சரியா, துள்ளிக்கிட்டே, மெரிலினா சந்தோஷமாக, ஃபீல்டுனா வயல். ஸோ ஒரு குட்டி கிராஸ் ஹாப்பர், க்ரீன் கலர் கிராஸ் ஹாப்பர் என்ன செஞ்சான், அங்கும் இங்கும் துள்ளிக்கிட்டு சந்தோஷமாக வயலில் ஆடிட்டு இருந்துச்சான். இட் sang to itself. itselfனா தனக்காகவே. ஓகே, இட் sang to itself, அது தனக்காகவே ஒரு பாட்டு பாடிச்சான். Soon it was some hard working ants passed by. திடீர்னு என்னாச்சுதான், ஒரு சில உழைக்கிற, கஷ்டப்பட்டு, ஹார்ட் ஒர்க்கிங், கஷ்டப்பட்டு உழைக்கிற எறும்புகள், பாஸ் பைனா கடந்து போனாங்க, அங்கேருந்து போனாங்கன்னு அர்த்தம். ஓகே, அவங்க என்ன செஞ்சாங்க, அங்கேருந்து போனாங்களாம். எங்கேருந்து? கிராஸ் ஹாப்பருக்கு பக்கத்தில், இல்லைன்னா அது கண்ணு முன்னோடி போச்சு தான். The ants were carrying grains back to their nest with great difficulty. எறும்புகள் என்ன செஞ்சிச்சுன்னா, கிரெயின்ஸ்னு என்னதுமா, தானியங்கள், அரிசி, நெல், பருப்பு, நம்ம சாப்பிட்டு போட்ட பொருள்லாம், இந்த இது பேர் என்ன, எறும்பு பிறக்கும் இல்லையா. ஸோ தானியங்களை என்ன செஞ்சிச்சு தான், வயலில் ஆஃப்கோர்ஸ் தானியங்கள் தான் இருக்கும். நெல் விளைஞ்சி விழுந்திருக்கும், கோதுமை விளைஞ்சி விழுந்திருக்கும், இல்லை பயிர் விளைஞ்சி விழுந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த கிரெயின்ஸ் என்ன செஞ்சாங்களா, இந்த எறும்புகள் எல்லாம் என்ன செஞ்சாங்களாம், எடுத்துட்டு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்களா, அவங்க கூட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தாங்களாம். ஓகே, all you ants do is work all day. ஸோ இப்போ கிராஸ் ஹாப்பர் பெரிய இதாக சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீங்கள் எறும்புகள் எல்லாரும் நாள் முழுதும் வேலையை தான் பார்க்கிங்க,
யூ ஷுட் பி மோர் லைக் மீ அண்ட் ப்ளே ப்ளே ப்ளே. நீங்களாம் என்னை மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எந்த நேரமும் நான் எப்படி எந்த நேரமும் விளையாடிட்டே இருக்கேன், விளையாட்டு வெறும் விளையாட்டு தான். அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், என்னை மாதிரி விளையாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு செட் த grasshopper to one ant. யார் சொன்னா? grasshopper. யார்கிட்ட? ஒரு எறும்பு கிட்ட. Why don't you enjoy the bright summer's day? ஏன் நீங்க ஒரு அழகான பிரகாசம் உள்ள இந்த வெயில் காலத்தை ஏன் என்ஜாய் பண்ண மாட்டீங்க, ஏன் அனுபவிக்க மாட்டீங்க? பனி பெஞ்சா குளிர் அடிக்கும்ட்டு வீட்டு விட்டு வெளியே வர மாட்டோம். மழை பெஞ்சா மழை பெய்யுது, நனைஞ்சிருக்கோம், சவுதி இருக்கு, தண்ணி கட்டியிருக்குன்ட்டு வர முடியாது, விளையாட முடியாது. வெயில் நேரத்தில் தான் வெளியே வந்து விளையாட முடியும். அப்போ அதை ஏன் என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் இப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க அப்படின்னு the grasshopper said to the ant. சரியா? எவ்வளோ ஸ்டைலாக நின்று சொல்லுது பாரு. ஓகே, தென் I am storing food for the winter, said the ant. இப்போ எறும்பு என்ன சொல்லுதான், நான் பனிக்காலத்துக்காக உணவை என்ன செய்ய, சாப்பாடை சேர்த்து வைக்கேன். ஸ்டோரிங்னா சேர்த்து வைக்கிறது. யூ ஷுட் ஆல்சோ டூ த சேம். நீனும் அதே போல செய்யணும். யார் சொல்கிறம்மா இது? ஆண்ட். யார்கிட்ட? டு த grasshopper. வாட் வில் யூ டூ when the weather grows cold? வெதர் இன் தமிழ் அப்படின்னா பனிக்காலத்தில், அதாவது இப்போ இந்த வெயில் மாறி பனி விழும்போது நீ என்ன செய்வ? வாட் வில் யூ ஈட்? நீ என்ன சாப்பிடுவ? வை வரி அபவுட் வின்டர்? ஏன் பனியை பற்றி கவலைப்படணும்? Who is saying this? Said the grasshopper. Now the grasshopper is saying, why should I bother or worry about the winter? பனி காலத்தை கொடுத்து நான் ஏன் கவலைப்படணும்? இப்போ என்ன பனியாக விழுந்துச்சிருக்கு, வெயில் அடிக்கி, ஸோ என்ஜாய், நாளைக்கு கதை நாளைக்கு இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. ஐ ஹாவ் காட் plenty of food now. இப்போதைக்கு எனக்கு நிறைய உணவு இருக்குது. for now I want to sing. அதனால் இப்போதைக்கு எனக்கு என்ன செய்யணும், நான் பாட்டு பாடணும். So the ants kept working and the grasshopper kept playing all summer. So அப்படி சொன்ன உடனே எறும்புகள் என்ன செஞ்சுட்டு, வேலை பார்க்குறவங்க டைம் வேஸ்ட் பண்ணுவாங்களா? they won't waste the time. So they went back to their work. அவங்க என்ன செஞ்சாங்க, திரும்ப வேலைக்கு போனாங்க. grasshopper விளையாடிட்டு பாடிட்டு துள்ளிட்டு குதிச்சுட்டே இருந்துச்சு. ஏமா எப்படின்னா, நம்ம ஊரில் தான் பனி விழுந்தால் தெரிய மாட்டேங்குது, குளிர் மட்டும் அடிக்கும். ஆனால் சில இடங்களில் நம்ம இந்தியாவில் கூட ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப் இந்த மாதிரி இடங்களில், இன்னும் வெளிநாட்டில் அப்படி நிறைய இடங்களில் பனி விழும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, வெள்ளை கலராக எல்லாம் மாறிடும். தாரா கூட தெரியாது, தாராயும் தெரியாது, புல்லு தெரியாது, செடி தெரியாது, மரம் கூட ஒயிட் கலர் ஆயிரும். நம்ம வீடு கூட ஃபுல் ஒயிட் ஆயிரும் வெளியிருந்து பார்க்க. சரியா? ரோடு எல்லாமே வெள்ளையாக இருக்கும், ஐஸாக இருக்கும், எல்லா இடமும் ஐஸு. எல்லாரும் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா? யூ ஆல் ஹேவ் ஃப்ரிட்ஜ் அட் யுவர் ஹோம்? எஸ். இன் யுவர் ஃப்ரிட்ஜ் வென் யூ ஓப்பன் த ஃப்ரிட்ஜ், வென் யூ அண்ட் ஓப்பன் த ஃப்ரீசர் பாக்ஸ். சரியா? நம்ம ஃப்ரீசர் பாக்ஸ் திறந்தோன்னா கேன் யூ see all ices collected around the box? அந்த ஃப்ரீசர் பாக்ஸை சுற்றிலும் ஐஸ் கட்டி வெள்ளையாக பஞ்சு போல் இருக்கும், பார்த்துருக்கீங்க இல்லையா? அதே போல் தான் நிறைய பனி அதை வெயில் அடிக்காமல் பனி விழுற இடத்துல வீடு, செடி, மரம், தரை எல்லாமே, கிரவுண்டு, ரோடு எல்லாமே அப்படி ஒயிட்டாக தான் இருக்கும். சரியா? ஸோ அப்படி நேரத்தில் சாப்பாடு தேட முடியுமா? வெளியே வந்தால் ஏதாச்சும் ஒரு ஐஸு எறும்புக்கு மேலேயோ அந்த grasshopper மேலே விழுந்த நேரம் அது அப்படியே உறைஞ்சி செத்து போயிடும். அப்படிதானே? ஓகே. ஸோ என்ன ஆகும், செத்து போயிடும் இல்லையா? அதனால தான் எறும்புகள் என்ன செய்யுது, பனிக்காலம் வர்றதுக்கு முன்னாலேயே எல்லா உணவுகளும் சேர்த்து என்ன செய்கிறாங்கன்னா பூமிக்கு கீழே வச்சிருவாங்களாம்.
சரியா? ஸோ அதுதான் அது என்ன சொல்கிறது கிராஸ் ஹாப்பர்கிட்ட, நீனும் எதுக்கு இப்படி டயத்தை வேஸ்ட் பண்ணுற, வெயில் அடிக்கும்போது நமக்கு நிறையா அது கிராஸ் ஹாப்பர் என்ன சொல்லிச்சு, இப்போதைக்கு எனக்கு நிறைய சாப்பாடு இருக்குன்னு சொல்லிச்சு இல்லையா? ஏன்னா வெயில் நேரத்தில் சாப்பாடு நிறைய கிடைக்கும், நம்மளுக்கு அங்கே இங்கேருந்து கிடைக்கும், நம்ம எடுத்துக்கிடலாம். ஸோ அதான் சொல்கிறது, இப்போ நிறைய சாப்பாடு இருக்கு இல்லையா, அந்த சாப்பாடு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட்டேன்னா என்ன செய்யலாம், நம்ம அதை பனிக்காலத்துக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லுது. ஆனால் இந்த கிராஸ் ஹாப்பர் அதை கண்டுக்கிடவே மாட்டேங்குது. தெரியுதாண்ணா? ஸோ இப்போ அடுத்தால என்னாச்சுன்னு பார்ப்போம். இங்கே தெரியுதா, ஹியர் கேன் யூ see the picture, the snow is falling. பனி ஐஸ் கட்டி விழுறது தெரியுதம்மா? So this is how the ice falls, and can you see all the places filled with white color. நான் உங்களுக்கு இன்னொரு ஸ்லைடில் ஸ்னோ விழுந்த வீடு, மரம், தரெல்லாம் எப்படி இருக்குங்கிறது இன்னொரு ஸ்லைடில் ஒரிஜினலாக காட்டுவேன். ஓகே, ஸோ now let us read. When winter came, the grasshopper could not find any food. பனிக்காலம் வந்துச்சு, இந்த கிராஸ் ஹாப்பருக்கு ஒரு உணவும் கிடைக்கல. The leaves had fallen. இலைகள் மரத்திலிருந்து கீழே விழுந்துட்டு. The grass was dry. புல் எல்லாம் காஞ்சிட்டு. He soon became very hungry. சீக்கிரத்திலே கிராஸ் ஹாப்பருக்கு பசி உண்டாயிட்டு. Listen children, what you do today, one small exercise. today ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க. என்ன செய்ய போகிறீங்கன்னா, உங்கள் மம்மிட்ட மல்லி இலை இருக்குல்ல, மல்லி இலை, ஓகே, அதை கேளுங்க. கேட்டு கொஞ்சம் மல்லி இலையை எடுத்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருங்க. சரியா? ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு, பாக்ஸ்குள்ளே போடாமல் சும்மா வச்சா உங்கள் ஃப்ரீசர் டர்ட்டி ஆயிரும். அதனால பாக்ஸ்குள்ளேயோ ஒரு கவருக்குள்ளே போட்டு ஃப்ரீசருக்குள்ளே வைங்க. வச்சுட்டு ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள், அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அதை அந்த ஐஸ் கட்டியெல்லாம் உருகிட்டு, நீங்கள் தண்ணியில் கொண்டு போட்டு அந்த ஐஸ் கட்டியெல்லாம் உருகிட்டுனா அந்த இலையை நம்ம யூஸ் பண்ண முடியாமல் அது ஒரு மாதிரி குழுன்னு காஞ்சி வாடி போய் இருக்கும். சரி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ ஐஸ் கட்டி அந்த மரங்களில், செடிகளில், இலைகளில், புல்லுகளில் விழுந்து அது அப்படி தானே காஞ்சி ஒன்று காம போகும். எஸ் ஆகும். அதே மாதிரி போயிட்டு. ஸோ he soon became very hungry. சீக்கிரத்தில் அதுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு. ஹவு லாங் கேன் யூ ஸ்டே? எத்தனை, ஒரு நாள் மிஞ்சி போனால் ஒரு நாள் கூட நம்ம பட்னியாக இருக்க முடியாது. ஒன் டைம் we can starve. after that we will feel hungry. ஒரு நேரம் வேணால் பட்னியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பசிக்க ஆரம்பிக்கும். ஸோ இட் started to snow. பனி விழ ஆரம்பிச்சிட்டு. it had nowhere to go and nothing to eat. இந்த கிராஸ் ஹாப்பருக்கு போகிறதுக்கு வழி இல்லை. பிகாஸ் இட் டிட் நாட் பில்ட் அ ஹவுஸ். அது வீட்டையும் கெட்டலை, அது பாட்டுக்கு வயலில் சுற்றி அலைஞ்சிட்டு இருந்து. அண்ட் இட் ஹட் நத்திங் டு ஈட். சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் சேர்த்து வைக்கல. ஸோ சாப்பிட்றதுக்கும் ஒன்றுமே இல்லை. வாட் டு யூ திங்க் ஹேப்பன் டு த ants? இந்த எறும்புகளுக்கு என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? த ants had worked hard to save food for the winter. பனிக்காலத்துக்காக உணவுகளை சேமிக்கிறதுனா சேவ், அதாவது பத்திரமா வைக்கிறது. ஓகே, வைக்கிறதுக்காக அவங்க கஷ்டப்பட்டு என்ன செஞ்சாங்க, வேலை பார்த்தாங்க. when the weather grew cold they had a cozy home and plenty of grains. இந்த சூழ்நிலைகள் குளுமையாக மாறும்போது என்ன ஆச்சுதான், அவங்களுக்கு ஒரு வெதுப்பான, கோசி மீன்ஸ் அழகா. நம்ம என்ன செய்வோம், பனி நேரத்தில் இப்போல்லாம் மழையும் பனியும் பெய்யும்போது நம்ம நைட்டுக்கு ரொம்ப குளிர் அடிக்கலை, அப்போ என்ன செய்வோம், நான் குதுன்னு இருக்கிறதுக்கு என்ன செய்வோம், அழகாக ஒரு போர்வை, ஒரு கம்பளி, ஒரு கொதடி தூக்கி அந்த ஆழம் மேலே போச்சு, அழகாக இருக்குன்னு அதை ஒட்டி பிடிச்சிட்டு அதை விட்டு போகவே மாட்டோம் இல்லையா, இப்படி கெட்டி பிடிச்சிட்டு இருப்பாதான் கோசி. ஓகே, கோசி ஹோம். ஸோ அழகான ஒரு வீடு, வெதுப்பா, குளிரும் இல்லை வெக்கையும் இல்லாமல் வெதுப்பாக நல்ல ஒரு வீடு. அதே நேரத்தில் பிளென்டினா நிறைய ஏகப்பட்ட தானியங்கள், அரிசி, பருப்பு, கோதுமை, பிறகு கறி துண்டெல்லாம் பிறகிட்டு வந்திருக்கும். நம்ம சாப்பிட்டு போடுற மீன், முள், அந்த எலும்பு எல்லாத்தையும் இப்போம்லாம் எறும்பு. ஸோ எல்லாம் நிறையா இருந்துச்சு. அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து பத்திரமா இருந்தது. Then the grasshopper knew
that one should always be ready for tomorrow. அதுக்கப்புறம்தான் இந்த கிராஸ் ஹாப்பருக்கு என்ன புரிஞ்சுது, நாளைக்காக நம்ம எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். அப்படின்னா கிராஸ் ஹாப்பர் என்ன சொல்லிச்சது, இன்னைக்கு வெயில் அடிக்கி, இன்னைக்கு என்ஜாய் பண்ணு, பனி காலத்தை எவன் பார்த்தான் அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா. ஸோ பனிக்காலத்தை நம்ம பார்க்காட்டாலும் பனி விழுந்துச்சுன்னா என்னெல்லாம் ஆகும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்காக நம்ம எப்படி இருக்கணுமா, ரெடியாக இருக்கணும். ஓகே, ஸோ நாளைக்காக இன்றைக்கி நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க, உங்கள் அம்மா அப்பா உங்களை இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. எதுக்காக? இன்றைக்கே நீங்கள் வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க அதுக்காகயா? இல்லை, நாளைக்கு நீங்கள் பெருசானதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த படிப்பை வச்சு நீங்கள் ஒரு வேலைக்கு போவீங்க, சம்பாத்தியம் பண்ணுவீங்க. அப்போது சம்பாத்தியம் வேலைக்கு போனால் தான் துட்டு கிடைக்கும். துட்டு கிடைச்சா தான் சாப்பிட முடியும், துணி வாங்க முடியும், ஊர் சுற்ற முடியும், பிக்னிக் டூர் அங்கே இங்கே எல்லாம் செய்ய முடியும் இல்லையா. இன்றைக்கி உங்கள் அப்பா அம்மா சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா படிக்க வைக்க போய் இன்றைக்கி வேலைக்கு போய் உங்களுக்கு எல்லா காரியம் செய்கிறாங்க. இல்லைன்னா செய்ய முடியுமாம்மா? முடியாது. ஒரு சில பிள்ளை சொல்லலாம், எங்கள் அப்பா அம்மாலாம் படிக்கலை, எங்கள் அப்பா அம்மா வயல் போகிறாங்க அப்படின்னா, உங்கள் அம்மா அப்பா படிக்காதனால அவங்க இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க இல்லையா. வெயிலில் பனியில் மழையில் பாவம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. ஆனால் படித்தவங்க என்ன செய்வாங்க, வெயிலே போவாங்க இல்லை, அவங்க அழகாக ஆஃபீஸில் உட்காந்து ஏசி ரூமில் இருந்து வேலை பார்ப்பாங்க இல்லையாடா. ஸோ நம்மளும் என்ன செய்யணும், கஷ்டப்பட்டு இன்றைக்கி படித்தா நாளைக்காக நம்ம ரெடி ஆகுவோம். நிறைய வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மம்மி என்ன செய்வாங்க, சில வீட்டில் டேடிஸ் தொட்டு என்ன செய்வாங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வைப்பாங்க. அப்போ அது என்ன செய்வாங்க, பிறகு ஒரு கிறிஸ்மஸ் வருதோ, தீபாவளி வருதோ, ரம்ஜான் வருதோ, என்ன செய்வாங்க, அந்த துட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு துணிமணியோ பண்டமோ பலகாரமோ செய்வாங்க இல்லையா. இல்லை சில பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, சரி இன்னைக்கு நிறைய பொருள் வாங்கிக்கணும், இருக்கட்டும்ப்பா, இது வேறு என்னைக்காவது செய்யறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஒரே நாளில் சாப்பிட்டு முடிக்காதீங்க, நாளைக்காக தேவைப்படும் அப்படின்னு நினச்ச ஒரு பேக்கெட் பிஸ்கட் ஒரு நாளே சாப்பிடலாம். ஆனால் அதில் பாதி மிச்சம் பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஏன்? நாளைக்கு சாப்பிடலாம், ஒரே நேரத்தில் வேஸ்ட் பண்ணாண்டா இல்லையா. ஸோ திஸ் இஸ் வாட், நம்ம நாளைக்காக இன்றைக்கே ரெடியாக இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், நாளைக்கு கவலை இல்லாமல் நல்லபடியாக இருக்க முடியும். ஓகே சில்ட்ரன், ஸோ always prepare yourself for tomorrow. Always prepare yourself for tomorrow. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாதான் என்ன செய்ய முடியும், நம்ம நல்லா இருக்க முடியும். இல்லை சோம்பேறியாக இருந்தோன்னு வைங்களேன், கிராஸ் ஹாப்பர் மாதிரி தான் இருக்கணும். அதனால் உங்கள் அப்பா அம்மா இன்றைக்கி உங்களை படிக்க சொல்கிறாங்கன்னா படிங்க. இன்றைக்கி ஐயா இந்த பிளேஸை நீட்டாக வை, உன் திங்ஸை எடுத்த இடத்துல வை அப்படின்னா ஏன் சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நீ அப்படி இருந்தால் தான் நாளைக்கு நீ பெரிய ஆள் ஆகும்போது உன் வீடு நீ க்ளீனாக வைப்ப, அது உனக்கு நாளைக்கு யூஸ் ஆகும். சில வீட்டில் பேரண்ட்ஸ் ஆம்பளை பசங்களுக்கு வேலையே சொல்ல மாட்டாங்க. பட் சில வீட்டில் ஆம்பளை பசங்களுக்கும் பொம்பளை பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி இதை தூரு, அதை வெட்டு, அதை க்ளீன் பண்ணு, அதை வை, இதை துவைச்சி அலசி, இதை கழுவி வை சொல்லுவாங்க. அது செய்யணும். தட் இஸ் அ குட் ஹேபிட். ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசமே இல்லாமல் எல்லாரும் எல்லா காரியத்தையும் செய்யணும். ஏன்னா இன்றைக்கி ஆணும் வேலைக்கு போகிறான், பெண்ணும் வேலைக்கு போகிறான். ஸோ இன்றைக்கி ரெண்டு பேருமே பெற்றோர்கள் கேட்குற பெற்றோர்களும் கொஞ்சம் கவனம். நம்ம பிள்ளைகளை நம்ம நாளைக்காக இன்றைக்கி ஆயத்தப்படுத்தும் போது அவங்களுடைய எதிர்காலம் குடும்ப வாழ்க்கையும் எப்படி இருக்கும், ஒரு ஆசீர்வாதமாக நல்லதாக இருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுடுவாங்க, கணவன் மனைவி ஒருத்தர் புரிஞ்சு கொஞ்சம் அவங்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ வி ஆர் ப்ரிப்பேரிங் ஆர் சில்ட்ரன் ஃபார் டுமாரோ. நம்முடைய பிள்ளைகளை நம்ம நாளைக்காக இன்றைக்கு ஆயத்தப்படுத்துக்கிறோம். ஸோ சில்ட்ரன், யூ மஸ்ட் ஒபே யோர் பேரண்ட்ஸ். உங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், வீட்டில் இருக்க வேலைக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் இன்றைக்கி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, பட் நாளைக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அம்மா அப்பாவுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது நாளைக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஜென்டில் மேன், ஒரு ஜென்டில் உமன், சரியா, அதாவது ஜென்டில்மேன் ஜென்டில் உமன்னா ஒரு நல்ல மனிதனாகவும் ஒரு நல்ல மனுஷியாகவும் வருவீங்க. அப்போனா சமுதாயத்தில் உலகத்தில் நம்மளை எழுந்திரிச்சவங்க 4 பேர் மதிப்பாங்க, ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நம்மளை கண்டாலே எந்திரிச்சு அப்பா நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வளரலாம். ஸோ யூ ஹாவ் டு ஒபே யோர் பேரண்ட்ஸ். நாளைக்காக இன்றைக்கே நம்ம உழைக்கணும். ஃபார் டுமாரோ வி ஹேவ் டு ஒர்க். பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க படினா படிக்காமல் இருக்கவே கூடாது. ஏன்னா இன்றைக்கி நீ படித்தாதான்
நாளைக்கு நீ பெரிய ஆளாக முடியும், இல்லைன்னா நாளைக்கு பாவம் போல தான் இருக்கணும். சரியாடா? ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் இன் எவ்ரிதிங் தட் யூ டூ. Okay children, I hope you people will do that. Now take out your classwork children, all of you, and start writing. In your classwork, whether you finish in your left side or right side, last lesson left side la முடிச்சாலும் சரி, right side la முடிச்சாலும் சரி, இப்போ ஒரு புது பேஜ் எடுத்து right side ல எழுத ஆரம்பிங்க. lesson number 4, the grasshopper, and write today's date, and then start. Number 1, meanings. Hopped, H-O-P-P-E-D, hopped. A-B-O-U-T, about, hopped about. Jumped around, J-U-M-P-E-D, jumped, A-R-O-U-N-D, around. Second one, storing, S-T-O-R-I-N-G, storing. Keeping, K-E-E-P-I-N-G, keeping. Safe, S-A-F-E, safe. T-O-2, U-S-E, use. Later, L-A-T-E-R, later, keeping safe to use later. Third one, cozy, C-O-Z-Y, cozy. Warm, W-A-R-M, warm. A-N-D, and. Comfortable, C-O-M-F-O-R-T-A-B-L-E, comfortable. Second, fill in the blanks. It was, it, it. W-A-S, was. A. Bright, B-R-I-G-H-T, bright, underline bright. Day, D-A-Y, day. In, I-N, in. Summer, S-U-M-M-E-R, summer. Full stop. Second one, some, S-O-M-E, some. Hard, H-A-R-D, hard. Working, W-O-R-K-I-N-G, working. Ants, A-N-T-S, ants. Pass, P-A-S-S, pass. Buy, B-Y, buy. Full stop. Third one, the, T-H-E, the. Ants, A-N-T-S, ants. Store, S-T-O-R-E, store. Food, F-O-O-D, food. For, F-O-R, for. Winter, W-I-N-T-E-R, winter. Full stop. Okay, so meanings and fill in the blanks is over.
Very easy, no children? Okay. I hope you would have finished writing. Your writings has to be neat, children. Okay, ma? Write neatly. Very good. Don't let your parents to write. Who's that? Who's not writing? அந்த பையன் பேர் என்னது? எழுதாம அம்மாவை எழுத சொல்றது? No parents must write. Children, you must sit and write there. That girl, you write. Don't ask others to write. No brothers and sisters writing. The fourth one is the, T-H-E, the grasshopper, G-R-A-S-S, grass, H-O-P-P-E-R, hopper, the grasshopper, wanted, W-A-N-T-E-D, wanted, to, T-O-2, sing, S-I-N-G, sing, S-I-N-G, sing, full stop. Underline grasshopper. Okay, now the third sub question is match the column. M-A-T-C-H, match, T-H-E, the, C-O-L-U-M-N, column, match the column. Now all of you come on, I give you 2 minutes to draw the lines, okay? Draw 2 column, divide your book into 2 and the page ரெண்டா மடிங்க பார்ப்போம். புக் எண்டில் கொண்டு வச்சு இப்படி ரெண்டா மடிச்சுட்டு ஊடியில் லைன் வரும். ஸோ ஒரு சைடு ஏ எழுதுங்க, ஒரு சைடு பி எழுதுங்க. ஓகே, கம் ஆன், டூ இட் ஃபாஸ்ட். ஓகே, நவ் த ஃபர்ஸ்ட் ஒன், the leaves, T-H-E, the, L-E-A-V-E-S, leaves. The answer is had fallen, H-A-D, had, F-A-L-L-E-N, fallen. Second, the grass, T-H-E, the, G-R-A-S-S, grass. Answer was dry, W-A-S, was, D-R-Y, dry. Third one, the weather, T-H-E, the, W-E-A-T-H-E-R, weather, the weather, grew cold, G-R-E-W, grew, C-O-L-D, cold. Fourth one, a cozy, A-C-O-Z-Y, a cozy. Answer home, H-O-M-E, home. Fifth one, plenty of, P-L-E-N-T-Y, plenty, O-F, of, plenty of. Answer grains, G-R-A-I-N-S, grains. Now what is the match column? What is match the column? It is the leaves had fallen, the grass was dry, like that we read, isn't it, in the book? So that is the match column. What happened to the leaves? The leaves had fallen. What happened to the grass? It was dry. How was the weather? It grew cold. What was cozy? Home was cozy. And what did they have plenty? They had plenty of
grains. So that is match the column. Okay, ma? Okay. I think you would have finished copying all this. Now it is time for our homework. Let us see what is our homework for today. Now children, now this is your homework, and for your homework from today's lesson, இன்னைக்கு கிளாஸ் ஒர்க் எழுதணும் இல்லையா, அதில் உள்ள மீனிங்ஸும் மேட்ச் த காலம் 2 times என்ன செய்ய போகிறீங்க, எழுதணும். எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு நல்லா படிக்கணும். படிச்சுட்டு நீங்கள் 2 times பார்த்து எழுதும்போது ஸ்பெல்லிங் சொல்லி சொல்லி எழுதணும். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பெல்லிங்கும் fill in the blanksம் match the columns and meanings என்ன ஆயிரும், மனசில் ஞாபகத்துக்கு வந்துடும். Okay children, so this is your homework. Do it and let's see again tomorrow. Bye.